Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 ஆழ்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனை காவல்துறை கைது செய்த நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞருடன் டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை நடத்தி வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் களாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் இளைஞரின் சகோதரரை புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து பூவை ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் கைதாகியுள்ளனர். இந்நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். ஒரு எம்எல்ஏ கட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடாது. உங்களை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்கிறார்கள். இத்தகைய செயலை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்தது. எம்எல்ஏ என்பவர் மக்களுக்கு முன் மாதிரியாக இருக்க வேண்டும். மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. காவல்துறை விசாரணைக்கு ஏன் தனியாக செல்ல பயப்படுகிறீர்கள்? எல்லா அரசியல் தலைவர்களும் இதையேதான் செய்கிறார்கள். காவல்துறை விசாரணைக்கு தனியாக செல்லுங்கள், மக்களை ஏமாற்றாதீர்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இளைஞர் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து சிறையில் அடைக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து ஏடிஜிபி ஜெயராமனை காவல்துறை கைது செய்தது. இதையடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞருடன் டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை நடத்தி வருகிறார்.